இடற்கடலிடை பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்தியரவாங்கி ஆங்கே கூடி அமருலகு அனைத்தும் உருவிப் போக குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல்யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புக்கரணி தென்னீர் கோவியொடு குமரி வரு தீர்த்தம் தூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்தையும் கூத்தனாரி சென்றாறு தீர்த்தங்களானார் தாமே கழித்து காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளிந்து மகரவாகனம் மகிழ்ந்தாய் திருச்சிற்றம்பலம். இரு சேர்வதோர் மேலியர் நேரிழி கூறு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர் தலை கையர் பராய் தூரை ஆறு சேர் சடை அள்ளதே செல்வமல்கிய செல்வர் பராய் தூரை செல்வல் மேல் சிதையாத செல்வள் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே தமிழ் செல்வமாம் இவை செப்பவே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய சடாமுடியில் எழுந்தருளி இருக்கும் கங்கை தாயின் இப்புண்ணிய பூசணி நிகழும் காலத்து அன்பர் பெருமக்கள் அகத்தும் இவ்விடத்தும் அதற்கடுத்தும் தூய்மையை நிலவச் செய்தும் நிலைநிறுத்தியும் அருள வேண்டுமாய் அன்போடு தங்களை வணங்கி மலர்தூவி வேண்டுகின்றோம். ஆணைந்து வழிபாடு. ஆவாகி ஆவீனில் ஐந்தும் ஆகி அறிவாகி அழகாகி அவியும் ஆகி நாவாகி நாவுக்கொற்குறையோமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் செல்லும் சுடராய் சென்றடிகள் நின்றவாறே சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீரோதடி பொருந்த கை தோழ கற்றுனை ஊட்டிவோ கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயமே கற்றுனை பூட்டிவோர்
கடலில் பாய்ச்சினோ நற்றுணை ஆவது நமச்சிவாய. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. பூவினை கருங்கலம் பொங்கு தாமரை ஆவின கருங்கலம் அரண் அஞ்சாடுகள் கோவின கருங்கலம் கோட்டம் இல்லது நாவின கருங்கலம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. பாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருத்தணி பொருந்த கை தொழ நாப்பினை நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்க இல்லை. ஓம் சிவாய நம. ஓம் வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு. ஓம் சிவாய நம. ஓம் வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு. ஓம் சிவாய நம. ஓம் வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு. சென்றாடு தீர்த்தங்களானார் தாமே அருள்தரும் அகிலாண்ட நாயகி உடனாகிய அருள்மிகு செழுநீர் திரள்நாத பெருமான் மலரடிகள். திருச்சிற்றம்பலம். மூத்த பிள்ளையார் வழிபாடு. உருகும் அடியார் உள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருகே புலன் வழி போய் திருகுலத்தான் நினைவினுக்கும் சேயாய் வருக. உமை என்ற சிறுவா வருக. உயிர்ப்பைங்கோள் தழைக்க கருணை மழை பரப்பும் முகிலே வருக. வரை இழித்த முருகவேற்கு முன்னுதித்த முதல்வா முறிக்கலசை செழுங்கழு நீர் முனியே. அருள்மிகு கற்பக விநாயகர் திருவடிகள். கைத்தல நிறைகனி அப்பமோ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். அருள்மிகு திருமுறை கண்ட விநாயக பெருமான் மலரடிகள். தேவக்கிடையூரியாவையும் தீர்த்தமைத்த தேவாபுத்தி சேவடிக்கடிமையாக்கி சிறியனேன் தன்னை காப்பாய். திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு ஊமை பொழமிது கரியது படி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம் பிறை போலும் எயின்றனை விநாயகனே வெப்பினையை வேறற்க வல்லார்.
விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா எடுக்கும் கதை இந்தமிழ் செய்யோளாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட கடக்கை ஐந்தோடை உம்பதது தேனுமணி கசிவாகி உட்கடழித்தே நமுத துணர்ந்தூரி இன்பரசத்தே பருகி பலகானோ எந்த நோய் காதர உற்றருள்வாயே ஐந்துகர தானை முக பெருமானே எந்த நோயின் ஆதரவுள் அருள்வாய் ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேது கலியார வரும் யானை கடல் நாடும் மறவாமல் அலியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான விழியாகும் வழிதாய வினை கூட இணையாவே தனதடி வழிபடும் அடியவர் இடர்களை களைகின்ற எல்லாமல்ல கருணை கணபதியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஐந்துகரத்து ஆணைமுகப் பெருமானே, இந்த புண்ணிய பூசனையில் பங்கேற்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் யாவரும் தங்களுடைய திருவருள் துணையினாலே ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ந்து ஓதி வழிபாடு செய்வதற்குரிய அருள் வல்லமையை தாங்கள் கருணையோடு எங்கள் அனைவருக்கும் தந்து அருள வேண்டுமாய் எல்லாமல்ல விநாயகப் பெருமானே தங்களது திருவடி தாமரைகளை எங்களுடைய மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி அன்போடு மலர் தூவி வேண்டுகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் திருவடிகள் முதன்மை கலசமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மையப்பர் நிறைகுடங்களிலே அருள் தரும் அருள் வடிவமாக விளங்கும் அன்னையும் இன்ப வடிவமாக விளங்கும் இறைவரும் அம்மையப்பராக எழுந்தருளுமாறு வேண்டுதல். இறைவியும் இறைவனும் எழுந்தருள மந்திரங்களினாலே இருக்கைகள் அமைத்து போற்றுதல். திருச்சிற்றம்பலம். நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே நாள் வேதத்தப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சுழற்கரிய சூழலாய் இது உன் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லே கனகமாமணி நிறத்து எம் கடவுளானே ஆராத இன்பம் அருளும் மலை ஒற்றி போற்றி ஏகம்பத்துறையின் தாய் ஒற்றி உபழை கண்ணி பூரன் காண்க எழுந்தருளில் இன்ப வடிவமான இறைவனுக்கு திருவடிகளுக்கு நீர், கொவ்வை செவ்வாய்க்கு நீர், திருமுடிக்கு நீர், அன்னையினுடைய திருவடிகளுக்கும் உட்கொள்ள நீர், உச்சிக்கு நீர் வழங்கி
மங்களப் பொருட்கள் அணிவித்தல், நறும்புகை, ஒற்றை விளக்கு, திருவமுது உள்ளிட்ட வழிபாடுகள் முறையே நடைபெறுகின்றன. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. அந்தனக்காந்தின் சுந்தர பொற்றி, குமம் தோய்ந்த மார்பா, ஆரூர மந்தரசே போற்றி. படிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், பலசடை மேலில மதியம் தோன்றும் தோன்றும், கடியேறு கால் கொன்றை கண்ணி தோன்றும், காதில் வெண்குடை தோடு கலந்து தோன்றும், இடியேறு கழித்துரிவை போர்வை தோன்றும், இழ்திகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும், கொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும், பொழுதிகளும் பூவனத்தில் புனித நாட்டே, பொழுதிகளும் பூவனத்தில் புனித நாட்டே. காவாய் கனகத்திரளே போற்றி. சலம்போடு ரூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாளன் மறந்தறியேன், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. பொன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, மதுரவாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன், சித்தம்பலவன் திருமலை அதிர ஆத்தெடுத்தான் முடிபத்திர, தென்தில்லை மன்றினுள் ஆடி ஒற்றி, கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை நிலத்தின் மேலா, அருள் தரும் சொன்னாம்பிகை தாயாருடனாகிய அருள்மிகு சுகவனநாதர் திருவடிகள். ஓம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஓம் பரந்திருந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க, அருள் தரும் சொர்ணாம்பிகை தாயாருடன் முறை அருள்மதி சுகவனநாத பெருமான் மலரடிகள். விசேடதிக்கு வாங்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கு நீராட்டு செய்யக்கூடிய திருக்குடங்களிலே இறைவனுடைய திருவருளை எழுந்தருளச் செய்து வழிபாடுகள் இப்பொழுது நடைபெறுகின்றன. திருச்சிற்றம்பலம். மாறி நின்றே என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து, அமுதே ஊறி நின்றென்னுள் எழுபரம் ஜோதி உள்ளவா, காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெரும் துறைமுறை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. காவாய் கனகத்திரளே போற்றி. திருகலாம் தவம் பேதைமை தீரலாம், திருகளாகிய சிந்தை திருத்தலாம், வருகலாம் பரமாயமோ ஆனந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. நன்று நாள்தோறும் நம்பினை போயவோ என்றோ இன்பம் தழைக்க இருக்கலாம் என்று
அடியனே நடிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை தமிழில் வந்திங்கு அமுது செய்பரனை பொற்றி குடியடை பாகமான புயலன் ஜோதி பொற்றி குடியடி பவளமேனி குறிசடை புராண போற்றி போற்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி இப்பரபிரமமாம் திருச்சிற்றம்பலத்துள் நின்றேன். எழுந்தருள் இருக்கக்கூடிய எல்லாமல்ல மூத்த பிள்ளையார் அம்மையப்பருடைய திருவடிகளுக்கு நம்முடைய அருட்குருநாதரும் அம்மா அவர்களும் திருக்கரங்களினாலே மலர் வழிபாடு செய்த திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, பிள்ளை மண்பினுள் ஆடி போற்றி, வாடக மதுரை அரசே போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சொன்னாம்பிகை தாயாருடன் ஆகிய சுகவனேஸ்வர பெருமான் மலரடிகள். ஓம் சிவபரஞ்சுடரின் சேயே போற்றி, சிவகணங்களுக்கு தலைவா போற்றி, இருதினை பொருளிலும் இளங்குவை போற்றி, இளையாயின் நெஞ்சில் நிற்பாய் போற்றி, மனத்தக துடித்த மணியே போற்றி, ஆணை மாமுகத்து ஐங்கரா போற்றி, சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி, சிவஞானம் தருளியே போற்றி, அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள். ஓம் வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, உற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, விச்சாரல் பேயோடு தந்தாய் போற்றி, விச்சாரல் அன்று மகிழ்ந்தாய் போற்றி, விச்சார்புறம் ஒன்று மீதாய் போற்றி, விச்சாரனாகம் சித்தாய் போற்றி, மறுபார்புறம் ஒன்று மீதாய் போற்றி, திருவாயி என்னை படைத்தாய் போற்றி, திருவாயி நின்ற திறமே போற்றி, வருவாயி ஓடும் இலே போற்றி, வானத்தான் போற்றும் மருந்தே போற்றி, ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி, தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி, ஆனந்தீயாட உகந்தாய் போற்றி, உலாகி நின்ற உலகே போற்றி, வேலாகி எங்கும் பரந்தாய் போற்றி, நீராவியான நிழலே போற்றி, பாராகி நின்ற பிழே போற்றி, ஓம் சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி, உள்ளுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி, பல்லுயிராய் பார்வோரும் நின்றாய் போற்றி, கல்லுயிராய் என்ற கனடே போற்றி, ஓம் பன்னிசையாகி நின்றாய் போற்றி, எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, பின்னும் நிலனும் தீயானாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, இமையாது உயிராதிருந்தாய் போற்றி, உமைபாகமாக தனித்தாய் போற்றி, உமையாகி நெஞ்சமாந்தாய் போற்றி, உமையாகி நின்ற கடலே போற்றி, மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி, தேவாதி தேவனும் தேவே போற்றி, ஆவாடி எனக்கு எல்லாம் போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி, வெளியும் முடியும் களி போற்றி, கொடியவன் குற்றம் உதைத்தாய் போற்றி, அடிய உருமுடு பின்னே போற்றி, உண்ணாதுறங்காதிருந்தாய் போற்றி, என்னா இலங்கை கோன் தன்னை போற்றி, மன்னாய் செய்யும் சொல் கேட்டாய் போற்றி, கண்ணாய் உலகிற்கு நின்றாய் போற்றி, ஓமீசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, ஏயத்தே நின்ற நிமலனடி போற்றி, சீர
நீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஓம் திருநிலை நாயகி தேவி போற்றி. மங்கள நாயகி மாமணி போற்றி. இளமை நாயகி எந்தாய் போற்றி. வாழைப்பூல் முடியாயை போற்றி. வாழ்வனை நாயகி பார்ப்பதி போற்றி. பரம்பரன் நாயகி அம்மே போற்றி. மோகமார்ந்த பொற்கொடி போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி. தேவனுக்கு நிற்க நின்ற இதார்கோள் போற்றி. அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி. அருள்தரும் சொன்னாம்பிகை தாயாருடனாய் என்பது சுகவனேஸ்வர பெருமான் மலரடிகள். சிற்றம்பலம். ஓம் கற்றவர்கள் உண்ணும் கனியை பொற்றி கடலடைந்தார் செல்லும் கதியை பொற்றி அற்றவர்கள் காலமுதமானாய் பொற்றி அல்லலரும் கடியனை ஆண்டாய் பொற்றி மற்றொரு உப்பில்லாமைந்தா பொற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே பொற்றி செற்றவர்தம் புறமிரித்த சிவனே பொற்றி திருமுடற்கானனே பொற்றி போற்றி மக்கமளி கடல் நெஞ்சம் உண்டாய் பொற்றி மதையானை புத்தாய் பொற்றி பொங்கலரும் நறுக்கொன்றை தாராய் பொற்றி கொள்குளை தோளானை முகா பொற்றி அங்கனனே அமர்விசம் இறைவா பொற்றி ஆனமர நீலரும் சொன்னாய் பொற்றி செங்கனகத்தனி குன்றே சிவனே பொற்றி திருமுடற்கானனே போற்றி போற்றி பிரமந்தன் சிரமறிந்த பெரியோய் பொற்றி பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் பொற்றி கரம் நான்கு முக்கண்ணும் உடையாய் பொற்றி காதலிப்பார் காற்ற இடியாய் பொற்றி அருமந்த தேவர் கரசே பொற்றி அந்தரக்க நெஞ்ஞான்கு தோளும் தாளும் சிரம் எரித்த சேவடியாய் பொற்றி பொற்றி திருமுடட்டானனே பொற்றி போற்றி விடைவிடாது வந்த விண்ணவர் கோவே வினையினேனுடைய மெய்ப்பொருளே உடைவிடாது அடியேன் மூத்து அரவண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து எனையாண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தே எங்கு எழுந்தருளுவது இனியே ஆடக மதுரை அரசே பொற்றி உலகிழங்கு திருமணி பொற்றி பெண்தில்லை மண்ணினுள் ஆடி பொற்றி ஆரூர மந்தரசே பொற்றி தென்தில்லை மண்ணினுள் ஆடி பொற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா பொற்றி கற்பனை கருணை உருவமாயி அற்புத கோலமேறி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரலோமமாகும் திருச்சிற்றம்பலம் கொள்கின்றே நடந்தே இந்த பூக்கள் போற்றி போற்றி ஆதியாயுமாகி எனதிலாகமாகி போதியாள் வருமாயி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி ஏகம்பத்துறைந்தாய் போற்றி பராய்த்துறை நீடிய பரணி போற்றி அருள்தரும் சொன்னாம்பிகை தாயாருடனாகி அருள்மிகு சுகவனேஸ்வர பெருமான் மலரடிகள். திருச்சிற்றம்பலம். செய்தியது நீர் புண்ணியமாவது நீர் பேச இனியது நீர் பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை எடுப்பது நீர் அந்தமதாவது நீர் தேசம் புகழ்வது நீர் திரு ஆலவாயான் திருநீரே. அன்புநலம் சார்ந்த அடியார் பெருமக்களே, இன்றைய நன்னாளிலே நம்முடைய சுகவனேஸ்வர பெருமான் எழுந்தருளி அருளாட்சி செய்து வரக்கூடிய நம்முடைய சீலம் நிறைந்த கொங்கு நாட்டின் கிழக்கு பகுதியிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தலமாக விளங்கக்கூடிய நம்முடைய சுகவனநாத பெருமானுடைய திருத்தலத்தினுடைய தேர் திருவிழாவை முன்னிட்டு முருகநாயனார் திருமடம் சேலம் அத்தசாம சிவனடியார் திருக்கூட்ட அமைப்பின் சார்பிலே அன்பர்கள் சைவ சமய நன்னெறியில் ஒழுகி வாழ்ந்து இறைவனுடைய திருவடி பேரின்பத்தை நுகர வேண்டும் என்று ஒரு கருணை இறைவன் உணர்த்த நம்முடைய அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை என்று இன்ப மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே அருளி செய்வார். இறைவன் திருவருளுக்கு ஆளாக வேண்டும் என்று சொன்னால் மானுட சட்டை தாங்கி இறைவனே குருநாதராக வந்து உயிர்களுக்கு வினைகளை நீக்கி ஞானத்தை கொடுப்பார். அதுதான் தீக்கை என்று நம்முடைய பெருமக்கள் வழங்கி வருகிறார். தீ என்றால் மலத்தை கெடுத்தல், கை என்றால் ஞானத்தை, தீக்கை
கெடுத்து கொடுத்தல், மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் என்பது பொருள். அவ்வகையிலே குருநாதருடைய அருட்பார்வை நம் மீது செலுத்துவதன் காரணமாக நம்முடைய வினைகள் மாயும் என்பதை நம்முடைய தோத்திர நூல்களும் சாத்திர நூல்களும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. குருவருள் இன்றி திருவருளை பெறுவது என்பது இயலாத ஒன்று என்பதை நம்முடைய நூல்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. அதிலே நம்முடைய சிவஞான போதத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்து என வளர்ந்தனை தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செழுமே என்று நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் அருள் இருக்கிறார்கள். இப்போ நாம் 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கருவிகரணங்களை கொண்டு அந்த புலன்கள் என்று சொல்லக்கூடிய வேடர் கூட்டத்திலே இருந்து கண், காது, மூக்கு, நாக்கு, மெய் என்று சொல்லக்கூடிய அந்த புலன் இன்பங்கள் வாயிலாக நம்முடைய அறிவானது சென்று சென்று வேடர்களைப் போல அந்த புலன் இன்பத்திலேயே அறிவானது மயங்கி கிடக்கிறது. நாம் மயங்கி கிடக்கின்றோம் என்பதே தெரியாமல் வேடர்களோடு சேர்ந்து வேடர் மகனாக வாழ்வதை நம்முடைய சிவஞான போதம் சொல்கிறது. அப்படி இறைவன் நமக்கு கொடுத்த தனு கரண புவன போகங்கள் என்று சொல்லக்கூடிய உடம்போடு கூடிய கருவிகரணங்கள், இந்த உடம்போடு உயிரானது சேர்ந்து வாழ்வதற்குரிய இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய இன்ப நுகர்ச்சி போன்றவற்றை இறைவன் நமக்கு கருணையோடு அருளுகிறான். எதற்காக என்றால் நாம் அதை அனுபவித்து நம்முடைய வினைகளை நுகரும் காலத்து நல்வினை காரணமாக பெருமானை நினைந்து அவனுக்கு ஆளாகி நின்று ஆன்மாவானது இறைவன் திருவடி பேரின்பத்தை நுகரக்கூடிய நிலையில் இருப்பது, அந்த ஆன்மாவுக்கு சிவானந்தத்தை தருவதற்காக பெருமான் நமக்கு நம்முடைய வினைகளை கழித்து இறைவனை நாம் சென்று சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு தனுகரண புவன போகங்களை படைத்து தருகின்றான். நம்முடைய நூல்கள் தெளிவாக நமக்கு சொல்கின்றன. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலா எங்கள் பிரான் என்று உடைய திருவருட்பயனிலே அருளியிருக்கிறார்கள் ஞானாசிரியர் பெருமக்கள். அவ்வகையிலே இறைவன் சிவமாம் தன்மையை உயிர்களுக்கு தருவதற்காக நமக்கு கருணையை செய்து கொண்டே இருக்கின்றான். அப்படி அவன் செய்யக்கூடிய கருணைதான் மானுட சட்டை தாங்கி பக்குவமுரிய ஆன்மாக்களுக்கு உபதேசத்தை கொடுத்து அந்த உபதேச வழியில் நிற்கச் செய்து பெருமானை அடைய செய்கின்றான். அத்தகைய கருணையை இன்று நாம் பெற இருக்கிறோம். இந்த விசேட தீக்கை, சமய தீக்கை என்று சொல்லக்கூடிய 2 நிலைகளில் உபதேசத்தை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களை அன்போடு வணங்கி இப்பொழுது வழிபாடுகள் பெருமாட்டி எழுந்தருளை செய்து வழிபாடுகள் நிறைவாகி இருக்கின்றன. இப்பொழுது நம்முடைய அருட்குருநாதர் மாணவர்களுக்கு ஆணைந்து தெளித்து திருநீரிட்டு தன்னுடைய அருட்பார்வையினை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. அது நம்முடைய தீக்கை குறித்து நம்முடைய அருட்குருநாதர் அவர்கள் சில அருட்கருத்துக்களை நமக்கு அறிவுறுத்த இருக்கிறார்கள். தீக்கை பெறக்கூடிய மாணவர்கள் அருள் கூர்ந்து அந்த அருளுரையை கேட்டு, என நாம் இந்த நெறியில் பின்பற்றி வாழ்வதற்கு இந்த அருளுரை மிக இன்றியமையாதது. வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை தவிர ஏனைய அன்பர்களும் அமைதி காத்து இந்த அருளுரையை கேட்டு இன்புறுமாறும் பயன்பெறுமாறும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எந்த உயிர் தானாகுவான் சரணாகுவான் அருட்போராகுவான் அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலரடிகள் மலரடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் அடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடல் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. குருமணி போற்றி. தாய் கனகத்திரளி போற்றி. மலராணி போற்றி.
போற்றி போற்றி திருக்கழ் போற்றி செல்வா போற்றி பூவனத்து அருணி போற்றி. எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கருணை திறத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த சேலம் மாநகரில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுகின்ற காலகட்டத்தில் நம்முடைய முருகநாயனார் திருமடத்தின் சார்பாகவும் அர்த்தசாம வழிபாட்டு சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பாகவும் விரும்புகிற அன்பர்களுக்கு சமய விசேட திக்குகளை செய்து வைக்கின்ற ஒரு நல்ல சூழலை எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பொற்கொடி எம்மை உடனாய சுகவனேஸ்வர பெருமான் நமக்கெல்லாம் அருள் செய்திருக்கிறார். அருமையான இந்த நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று இந்த இரண்டு அமைப்பையும் சார்ந்த அன்பர்கள் அன்போடு இறைவனை அழைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் ஆண்டுதோறும் இப்படி செய்கிறார்கள், நாம் இந்த ஆண்டு செய்து கொள்ளலாம் என்ற உணர்வோடு செய்து கொள்ளக்கூடாது. உணர்வு பூர்வமாக இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு நாளும் சமயதிக்கு பெறுகிற அன்பர்கள் நாளும் 2 காலம், காலையும் மாலையும் என்று 2 காலம் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வேன் என்கிற உறுதிப்பாட்டை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டுதோறும் இங்கு செய்கிறார்கள், நிறைய பேர் செய்து கொள்கிறார்கள், நாமும் செய்து கொள்வோம் என்று செய்து கொள்ளக்கூடாது. உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு நாம் என்ன ஏற்றுக்கொண்டோமோ அதை வாழ்நாள் காலம் வரையிலும் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த சமயத்தை பெறுகிற அன்பர்கள் இன்று ஏற்றுக்கொள்ளுகிற இந்த வழிபாட்டை ஏன் முடிந்தால் இன்றைக்கு மாலையிலேயே செய்ய தொடங்க வேண்டும். அல்லது இன்றைக்கு வாய்ப்பில்லை, நாம் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்த்து இரவாயிடுன்னு சொன்னால் நாளை காலையிலும் செய்ய தொடங்க வேண்டும். அப்ப எப்ப முடியும்? தொடங்கினா ஒண்ணு முடியணும் இல்லை, ஏதாவது ஒன்று தொடங்கினா விழா நிகழ்ச்சி தொடங்குது காலையில, மத்தியானம் முடியும். இந்த திருவிழா தொடங்குது 10 நாள் கழிச்சு முடியும். அது போல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனா இதுக்கு எல்லை உண்டானா இதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அது என் உடம்பை விட்டு உயிர் போகிற காலம்தான் எல்லை. அது வரையில தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், இடைவிடாமல் செய்ய வேண்டும். தினந்தோறும் 2 காலம் கட்டாயம் செய்யணும். அதனால அந்த உறுதிப்பாட்டை நீங்க மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல விசேட திக்கை பெறுகிற அன்பர்கள் ஒரு 21 அன்பர்கள் பெயர் கொடுத்துட்டா சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் நாம தான் இப்ப 2வது நிலைக்கு வந்துட்டுமே, இந்த முதல் நிலை விட்டுலாம். இப்பெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற போது என்ன பண்றோம், 1வது படிப்போம், அடுத்த ஆண்டு 2வது போயிடுவோம். 1வது பாடம் படிக்க தேவை, அப்படிதானே? 1வது பாடம் படிக்க தேவை, ஏன்னா நம்ம 2வது போயிட்டோம். 2வதுல இருந்து 3வது போயிட்டா 1, 2ஆம் பாடம் படிக்க தேவை. ஆனா இங்க அப்படி இல்லை. நீங்க 2ஆம் நிலைக்கு போனாலும் முதல் நிலையில் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுல தொய்வில்லாமல் எப்போதும் 2 காலம் செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டு முதல்ல காலை நேரத்துல இந்த முதல் சமய வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் சமய வழிபாட்டை செய்துவிட்டு சிவபூசை செய்ய வேண்டும். அது தினந்தோறும் காலை நேரத்தில் செய்யணும். சில பேர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, எனக்கு பல வேலை இருக்குதுங்க, நான் ராத்திரி பண்ணிக்கலாமா, காலையில விடியற்காலையில் எழுந்து வேலைக்கு போவேன், இரவு வரதுக்கு நேரம் ஆயிடும், இரவு வந்து பண்ணிக்கலாமா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சிவபூசை ஏற்றுக்கொண்டால் சிவபூசை செய்துட்டு தான் சாப்பிடணும். வேணா சுவை நீர் காஃபி டீ குடிக்கிறதுனா குடிச்சுக்கலாம். ஆனா குளிச்சு முடிச்சு சந்தி வழிபாடு பண்ணி சிவபூசையை கட்டாயம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சிவபூசை செய்யாமல் சாப்பிடுகிற உணவு மலத்துக்கு சமம் என்று நம்ம சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுல உறுதியா இருக்கணும். அப்புறம் எந்த வெளியூருக்கு போனாலும் அல்லது வெளியூருக்கு போக முற்பட்டாலும் இரவு தங்குகிற சூழல் வந்து விடுமோ என்று சந்தேகம் வருகிற போதே நாம எப்படி மறுநாளுக்கு வேண்டிய உணவுக்கு வேண்டிய காசு, உடை மாற்றுவதற்கு உடை, கையில செலவு, செல்போன், அதுக்கு வேண்டான சார்ஜ், இதெல்லாம் எப்படி மறவாம இருக்கணும்ல, அதே போல தங்கி விடுவோமோ என்ற சந்தேகம் வந்தாலே சிவபூசை பையன் இந்த பக்கம் மாட்டிக்கணும். அதுக்கு பூசை, சாமி, லிங்கம், சிவபூசை பொருட்கள், அதுக்கு வேண்டிய பண்டங்கள் எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு போகணும். அந்த பூசை பைய இடுப்பு கீழே தொங்க விடக்கூடாது, தோல்ல தான் மாட்டிக்கணும்.
தோல்ல மாட்டி இங்கதான் இருக்கணும். இதுக்கு கீழே இடுப்பு கீழே போகக்கூடாது. அதெல்லாம் ஒரு குறிப்பாக ஒரு உணர்ச்சியாக தெரிந்து கொண்டு அதெல்லாம் கட்டாயம் அது செய்வேன் என்ற உறுதிப்பாட்டை மனதில் ஏற்றுக்கொண்டுதான் இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் எங்க வீட்டுல குழந்தை இருக்குதுங்க, 12-13 வயசு ஒரு பாப்பா இருக்குது. அந்த பொண்ணு பெரியவிடாயிடுச்சு. அந்த நாள்ல வீடு தீட்டுப்பட்டு போச்சு, அன்னைக்கெல்லாம் சிவபூசை பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிவபூசை பண்றதுக்கு தீட்டு என்பதே இல்லை. அது எல்லா நாளும் பண்ணலாம். சரி, எங்க வீட்டுல ரொம்ப வயதானவர் இருக்கிறாரு. எங்க அப்பா 90 வயசுங்க. அவரு திடீர்னு காலம் ஆயிட்டாரு. இந்த 15 நாள் 16 நாள் வழிபாடு பூசைலாம் செய்யக்கூடாதுன்னு வீட்டுல சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பூசை கிடையாது. அவங்க செய்யற மற்ற பூசைகள் கொண்டா வச்சுக்கலாம். ஆனா சிவபூசை ஏற்றுக்கொண்டவர்கள் வீட்டுல இழப்பு ஏற்படுமானால் கூட அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். எங்க அப்பா 2008 பிப்ரவரி 23 நள்ளிரவு காலமானார். நள்ளிரவில் நட்டம் பயின்றாடு நாதன் என் தந்தையாருடைய உயிரை நள்ளிரவில் எடுத்து சென்றார். காலையில நான் சிவபூசை பண்ணேன். 2 நாள் எங்க அப்பா உடம்பு வச்சிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில நிறைய அன்பர்கள் அவருக்கு தீட்சை செய்ததால எல்லோரும் தகவல் தெரிந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதனால உடனடியா அடுத்த நாள் எடுத்தா எல்லோரும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்று 2 நாள் உடம்பு வைத்திருந்து 2 நாள் கழிச்சு தான் எடுத்தோம். 3ஆம் நாள் காலையில் தான் எடுத்தோம். அந்த 2 நாளும் நான் பூசை பண்ணேன். எடுக்கிற அன்னைக்கும் சுருக்கமா பூசை பண்ணிட்டு அப்புறம் எடுத்துன்னு போய் அந்த உடம்பை, எங்க மரபு எரிக்கிற மரபு. ஆனா இந்த மாதிரி சிவபூசை செய்து வைத்த அன்பர்கள்லாம் எரிக்கக்கூடாது என்று ஒரு மரபு இருக்கிறது. நான் என்னுடைய தந்தையார் என்னை எரித்து விட வேண்டும், நம்ம மரபுப்படி எரித்து விட வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனால அந்த முறைப்படி எரித்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து குளிச்சு சிவபூசை பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்டேன். இதே போல காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருந்தார், அருணை வடிவேல் முதலியார் என்று அவருக்கு பெயர். பெரிய சித்தாந்தி. சைவ சித்தாந்த நூல் பற்றி நீங்கள் தூங்குகிற பொழுது எழுப்பி கேட்டால் கூட விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய சான்றோர். அவங்க மனைவி இறந்த போதும் அவர் பூசை பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வீட்டுல ஏதாவது தீட்டு ஏற்பட்டது, ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பட்டது, அதனால நம்ம பூசையெல்லாம் தள்ளி வைக்கணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது, வீட்டுல மணி அடிக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் மூட நம்பிக்கை. அப்படி கிடையாது. பூசை பண்றதுக்கு, சாமி கும்பிடுறதுக்கும் எந்த நாளும் நிறுத்தக்கூடாது. எல்லா நாளும் பூசை பண்ணிட்டே இருக்கணும், எல்லா நாளும் சாமி கும்பிடணும். அந்த உணர்வை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் உறுதிப்பாடா இருக்க வேண்டும். அதனால எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்ட சிவபூசையை நான் தொடர்ந்து செய்வேன். எந்நிலையில் நின்றாலும் எப்போதும் கொண்டாலும் மன்னிய செய்யும் தாழ் மறவாமை என்பது போல அந்த பூசையை நாங்க மறவாமல் செய்வோம், இடைவிடாமல் செய்வோம் என்கிற உறுதிப்பாட்டை நாம மனசில் எடுத்துக்கொள்ள ரொம்ப முக்கியம். அது பல அன்பர்கள், நானும் 25-26 ஆண்டா செய்து கொண்டிருக்கிறேன். 1999 நான் செய்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி சில அன்பர்கள், நான் வெளியூருக்கு வந்துட்டேங்கய்யா, வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அது எப்படி மறக்கும்? பூசையை மறந்து வச்சுட்டேன்னு சொன்னா அப்ப இவ்வளவு நாள் நீங்க பூசையை ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். அது மாதிரி மறந்து வச்சேன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்றதுன்னு வந்து கேட்கறாங்க. போன்ல, தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்பாங்க. அது மாதிரிலாம் வழுவி விடக்கூடாது. அதெல்லாம் இருந்தாதான் ஏற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்குதுன்றது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த நிலையிலும் பூசை பண்ணாம சாப்பிடக்கூடாது. எல்லா நாளும் பூசை பண்ணணும். இவர்களுக்கு எப்படி சமயநீக்கி பெறுகிற அன்பர்கள் அவங்க உடம்புல உயிர் இருக்கிற வரை செய்யணுமோ, அதே போல சிவபூசை ஏற்றுக்கொண்ட அன்பர்களும் உடம்புல உயிர் இருக்கிற வரையில கட்டாயம் செய்யணும். சரி, எதிர்பாராத ஏதோ ஒரு சிக்கல் வந்து மருத்துவமனையில சேர்ந்திருக்கிறோம். எங்க அப்பா மருத்துவமனைக்கு போதும் சிவபூசை பண்ணார். மருத்துவர்கள்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கன்றாரு. அது செய்யாம என்னால சாப்பிட முடியாதுங்கய்யா. சாப்பிட்டா தானே மாத்திரை சாப்பிட முடியும். மாத்திரை சாப்பிடாம இருக்கலாமா? அப்ப நான் சாப்பிடாம இருப்பேன்னு சொல்றாரு. இல்லைங்க, மாத்திரை சாப்பிடணும், அப்ப சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்டாகணும்னா பூசை பண்ணணுமேனு சாப்பிடுவார். மருத்துவமனையில கூட பூசை பண்ணுவார். படுத்த படுக்கையா இருந்த போது அவருக்கு எழுந்து உட்கார்ந்து செய்ய முடியாத சூழல், அது இயற்கை திருவருள் அவருக்கு அப்படி அமைத்து விட்டது. அப்போ என்ன அந்த பூசையை பண்ண சொல்லி என் கையில் எடுத்து கொடுத்து, நீ பூசை பண்ணு, நான் பூசை பண்றதை பார்த்து நான் பூசை எல்லாம் முடிச்ச பிற்பாடு அந்த பேர்வழி வழிபாடு செய்து அவருக்கு காட்டினா தொட்டு கும்பிட்டுட்டு
அந்த திருநீர் எடுத்து பூசிக்கினே அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஊட்டணும். படுத்த படுக்கையா இருந்த போது நானோ என் மனைவியோ அல்லது எங்க அம்மாவோ ஊட்டுவாங்க. அது வரையில சாப்பிட மாட்டார். காஃபிலாம் குடிச்சிருவார் இடையில, அது குடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா உணவு ஏற்படுகிற போது சிவபூசை பண்றவங்க சிவபூசை பண்ணாம உணவு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால அதுல உறுதிப்பாடா இருக்கணும். நிறைய பேர் நம்ம சிங்காரம் கூட கைலாயெல்லாம் போயிட்டு வந்தாங்க. கைலாயம் போகும்போது கையில் எடுத்துன்னு போனோம் சாமி. நான் ரொம்ப அப்பா கூட இந்த மாதிரி தீக்கை எல்லாம் பண்றதுக்கு வெளியூருக்குலாம் வருகிற போது நான் அப்பா கூட வருவேன். என்னுடைய சிவபூசை இந்த பக்கம் இருக்கும், எங்க அப்பாவுடைய சிவபூசை இந்த பக்கம், ரெண்டு பக்கம் தொங்க விட்டுக்கின்னு கையில மாற்று உடைக்குள்ள துணியெல்லாம் எடுத்துக்கின்னு நான் சொந்தன்னு வருவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா என்னுடைய சிவபூசை ஒண்ணு, எங்க அப்பாவது சிவபூசை ஒண்ணு, அது வேற தொங்க வச்சு பிடிக்கூடாது வேற எங்க அப்பா சொல்லுவார். அதனால துணி பையை மட்டும், உடையெல்லாம் இருக்கிற பையன் மட்டும் தொங்க விட்டுக்கின்னு அவர் என்ன தோல்ல கை வச்சு நடந்து வருவார். அவரு இப்ப எனக்கு திருவருள் ஏதோ வசதியா கார்லாம் இறைவன் திருவருளால அந்த வசதி ஏற்பட்டு காரெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு அதில் வச்சுக்கின்னு வர்றேன். நான் வரும்போது சிவபூசை போய் கையில் காரில் இருக்கும், வீட்டில் எடுத்து வச்சா இறங்குற இடத்துல எடுத்துக்கலாம். நான் எங்கே எடுக்கிற நேரம் அன்பர்கள் எடுத்துன்னு போயிடுவாங்க, நாங்கள் எடுத்துன்னு வராங்க, எடுத்துன்னு வருவாங்க. அப்போ சிக்கல் இல்லை. அப்போல்லாம் அப்படி இல்லை, அந்த மாதிரி எடுத்துன்னு போகணும். அந்த சுமையெல்லாம் தாங்குகிற வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால சிவபூசை செய்கிற அன்பர்கள் அந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிற போது, அந்த பூசைக்குரிய பொருளாக வாங்குற போது பெருசு பெருசாக வாங்கக்கூடாது. அதெல்லாம் சொந்தம் போகிறது கடினமாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும். அதற்கெல்லாம் நம்ம புத்தகத்தில் போட்டிருக்கிறோம், என்னென்ன மாதிரிலாம் வாங்கணும் கொள்ளணும்னு போட்டிருக்கிறோம். அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதுல இங்கே நிறைய அன்பர்கள் இங்கே கடையெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த சின்ன பொருளாக கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக வாங்கி கொள்ள வேண்டும். ரொம்ப பெரிய பொருளாக வாங்கிக்கூடாது. அதையே வீட்லேயும் செய்துக்கலாம், வெளியிலையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப எடை இருந்தால் நம்மளால சுமக்க முடியாது. இப்போ சின்ன வயது சுமக்கலாம், ஒரு 50 வயசு 60 வயசு ஆனால் சுமக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம கையில கொண்டு போறதுக்கு எளிமையான இருக்கும். பல பேர் சிவலிங்கம் வாங்கும்போது நல்ல, போன வாரம் இங்கே ஒரு இடத்துல சிவபூசை பண்ண பூசை இந்த மாதிரி எடுத்து தீக்கை பண்ணோம். இவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை வச்சிருக்கிறார். அது தூக்கும் போதே பெரிய கடினம். சிவபூசை பண்ணுகிற அன்பர்கள் இந்த கையை விரலை இப்படி முட்டியை வச்சா எவ்வளவு இருக்குதோ அந்த உயரத்துக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. நமக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய சிவலிங்கம் வச்சுக்கணும். அது மாதிரிலாம் ஆசைப்பட்டு வச்சுக்க கூடாது. என்ன விதி இருக்குதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கணும். ஆன்மார்த்தம் என்பது நம்ம இதயம் அளவுக்கு, நம்ம கை எப்படி சுருட்டி எவ்வளவு இருக்குதோ அதுதான் நம்முடைய இதய அளவு. குழந்தைய பிடிச்சி பாருங்க, சின்னதா இருக்கும், அதுக்கு இதயம் அவ்வளவுதான் இருக்கும். அதனால இந்த அளவுக்கு மேல சிவலிங்கம் வச்சுக்கூடாது. அந்த அளவு இருந்தா போதும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதா கூட வச்சுக்கலாம். ஆனா அதிகப்படியான இந்த கை தான், இந்த அளவு தான் இருக்கும் உயரம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வாங்குற போதே அந்த மாதிரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். பொருள் எல்லாம் சின்ன சின்ன பொருளா வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் நாள்தோறும் பூசை பண்ணணும், அதுல விடாம இருக்கணும். அப்புறம் சிவராத்திரி நாள், அதாவது சிவராத்திரி என்பது மகா சிவராத்திரி சொல்லப்படுகிற மாசி மாதத்துல வருகிற நாள்ல கட்டாயம் 4 காலம் பண்ணணும். காலையில சிவபூசை பண்ணிடுவோம், மாலையில 6 ஒரு காலம், 9 12 2வது காலம், 12 3 3வது காலம், 3 மணிலிருந்து 6 மணி வரை 4வது காலம். இந்த 4 காலம் கட்டாயம் பூசை பண்ணணும். நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் அந்த நேரத்தில் ஏதாவது பெரிய தலங்களுக்கு போவோம்னா அந்த தலத்துல போய் உட்காந்து பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நான் பல ஆண்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல இந்த 4 காலம் பூசை பண்ணியிருக்கேன். பெருமன்றத்துல செயலாளர் இருந்த போது அங்க இரவு முழுவதும் விழா நடக்கும். 4 காலமும் விழா நடத்துவான், சொற்பொழிவு இசை நிகழ்ச்சி மாறி மாறி நடத்துவான். அந்த 4 காலம் நடக்கிற போது இடையில ஒரு 3/4 மணி நேரம் போய் தனியா உட்கார்ந்து பூசை பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு திருப்பி வருவேன். அந்த மாதிரி சிவராத்திரி காலம் 4 காலம் பண்ணணும். சரி, சிவராத்திரி அன்னைக்கு 4வது காலம் பண்ணுகிற போது ஏறக்குறைய பொழுது விடிஞ்சிடும், 6 மணி ஆயிடும். மறுநாள் நான் காலையில பூசை பண்ணல, இந்த 4 காலம் சிவராத்திரிக்கு பண்ணது. அடுத்த நாளைக்கு மறுபடியும் குளிச்சுட்டு ஒரு முறை பண்ணணும். நம்ம தான் 6 மணிக்கு பண்ணிட்டோமே, பண்ணும்போது முடிக்கும் போது 6:30 மணி ஆயிடுது, அதனால இன்னைக்கு பூசை பண்ணியாச்சுன்னு விட்டுறக்கூடாது. அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை பூசை பண்ணணும். அது அன்னைக்கு பூசை பண்றது. முதல்ல பண்ண 4 காலம் பண்ணது சிவராத்திரிக்கு பண்ணது. நேத்து ஒரு அன்பர் போன் பண்ணார், சிவராத்திரி மாத சிவராத்திரி பார்த்தீங்களா, அதுல கூட பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கலாம், ஆனா அது கட்டாயம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க பண்ணிக்கங்க, ஆனா மாத சிவராத்திரிக்கு பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. விருப்பம் இருந்தா பண்ணிக்கலாம். மகா சிவராத்திரி சொல்லப்படுகிற மாசி சிவனிராவில் கட்டாயம் 4 காலம் பண்ணணும். அதுல உறுதியா இருக்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம மனசுல வாங்கி கொள்ள வேண்டும். அம்பாள் சாமிக்கு பூசை பண்ணாரா, அதுக்கு முடிவே இல்லை அப்படின்னு நம்ம திருமுறை சொல்லுது. அவங்க பண்ணுகிற பூசைக்கு முடிவே இல்லை, இப்பவும் பண்ணிருக்கிறாங்க. அப்படி தினந்தோறும் நாம பண்ணுகிற ஒரு சூழலை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையான முறையில
வடமொழியில செய்கிற அந்த வழிபாட்டு முறையிலிருந்து கொஞ்சம் மாறி நம்ம இயல்பாக செய்வதற்கு, எளிமையாக செய்வதற்கு ஏற்ற வகையில இந்த முறைகளை எல்லாம் என்னுடைய குருநாதர் அழகர் அடிகளார் அவர்கள் நமக்கெல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறார். ரொம்ப எளிமையா பூசை பண்றது. நீங்க அந்த வடமொழியில பூசை பண்றதை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஆவரண பூசைன்னு நிறைய செய்துட்டு இருப்பாங்க. சாமி எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. நம்ம இதுல அப்படி இல்லை. பரிவார மூர்த்திகள் எழுந்தருளை பண்ணணும் கட்டாயம். இப்ப நாம ஒரு ஒரு அமைச்சர் இந்த ஊருக்கு வரான்னு வைங்க. அமைச்சர் வருவதற்கு முன்னாலேயே இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து நிற்பார். அவரு கீழே இருக்கிற பல்வேறு பொறுப்புகள் இருக்கிற அன்பர்கள்லாம் வந்து நிற்பாங்க. அவங்களே ஒரு 20-30 பேர் வந்துருவாங்க அவரு அமைச்சர் வராதுக்காக. அதுவே முதலமைச்சர் யாருன்னு வைங்க 100 பேர் வந்துருவாங்க. அதுவே தலைமை அமைச்சர் டெல்லியில இருந்து வராருன்னு வைங்க, அந்த அதிகாரிகளே 200-300 பேர் இருப்பாங்க. பாதுகாப்புக்கு ஒரு 200-300 போலீஸ். ஒரு சாதாரண ஆன்மாவுக்கே இவ்வளவுன்னா எல்லாம் வல்ல பரம்பொருள் வருகிற போது தனியா சாமி மட்டும் எடுத்து வச்சு பண்ணாமல் பரிவார மூர்த்திகள்னு முக்கியமான சிலவற்றையாவது எழுந்தருளை செய்து பண்ண வேண்டும் என்று பரிவார மூர்த்திகளுக்கு முதல்ல எழுந்தருளை செய்யணும். அதெல்லாம் அந்த புத்தகத்துல போட்டிருக்கணும். நம்ம வரையொலியில கூட இந்த சந்திய வழிபாடு எப்படி செய்வது, சிவபூசை எப்படி செய்வது என்று நான் சொல்ல சொல்ல நம்ம தியாகராஜன் செய்து காட்டியிருப்பார். அதையெல்லாம் வரையொலியில நீங்க போய் சிவதீக்கை சிவபூசை அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். அதுல பார்த்தா தெரியும். அதெல்லாம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நீங்க அந்த வலையொலியில பார்த்து தெரிந்து கொண்டு புத்தகத்தையும் படித்து செய்ய தொடங்கும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கொண்டு செய்யணும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு பூசை செய்யற போது சமய தீக்கை செய்கிற அன்பர்களா இருந்தாலும் விச அன்பர்களா இருந்தாலும் முதல்ல கொஞ்ச நாள் அதிக நேரம் ஆகும். இவருங்க சிவபூசை சமய தீக்கை பெறுகிற அன்பர்கள் இந்த புத்தகத்தை பார்த்து பார்த்து முதல்ல என்ன, அடுத்தது என்ன, அதுக்குள்ள பாடல் என்ன, அதெல்லாம் பார்த்து பார்த்து படிச்சு சொல்லி ஒன்று ஒன்றா செய்யறதுக்கு ஒரு 40-50 நிமிடம் கூட ஆகும். 1 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் அந்த வரிசை முறை, அதில் இருக்கிற திருமுறை தொடர்கள், திருமுறை பாடல்கள், இந்த வரிசை முறையும் திருமுறை பாடல்களும் நன்றாக உள்வாங்கி கொண்டால் ஒரு 15 நிமிடத்துல இந்த வழிபாட்டு செய்து முடிக்க முடியும். அதாவது சமயதிக்கு அன்பர்கள் காலையில ஒரு 15 நிமிடம், மாலையில ஒரு 15 நிமிடம். மாலை என்பது இரவு நாம் எப்போ வீட்டுக்கு வருகிறோமோ அந்த நேரம் வைத்துக் கொள்ளலாம். சரியா 6 மணிக்கு நீங்க சாயங்காலம் பூசை பண்ண முடியுமா? எல்லாருக்கும் பண்ண முடியாது, வாய்ப்பு இருக்காது. அதனால நாம மாலை என்பதை நாம எப்பொழுது அலுவல் முடித்து வீட்டுக்கு வருகிறோமோ அதை என்று அந்த நேரம் என்று வைத்துக் கொள்ளலாம். இதை எங்க குருநாதர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அது போல வைத்துக் கொள்ளலாம். அதே போல சிவபூசை பெறுகிற அன்பர்களும் இந்த மாதிரி காலையில கட்டாயம் செய்யணும். சிவராத்திரி 4 காலம் பண்ணணும். அப்ப முதல்ல இந்த புத்தகத்தை பார்த்து படித்து தெரிந்து கொண்டு பண்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஒரு 10-15 போன மாதம் செய்த போது சில அன்பர்கள் செய்து கொண்டு அதில் ஒரு அன்பர் தொலைபேசியில் கொண்டு, ஐயா தினந்தோறும் காலையில 3 மணிக்கு எழுந்து குடிக்கிறீங்க ஐயா, பூசை முடிக்கிறதுக்கு எனக்கு 7 மணி ஆகுதுங்க ஐயா, இவ்வளவு நேரம் பண்ணணுமாங்க ஐயா அப்படின்னா. இல்லை, நீங்க அந்த வரிசை முறை அதில் இருக்கிற பாடல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அவ்வளவு நேரம் ஆகாது. பார்த்து படிச்சு சொல்லி சொன்னா ஒரு மனப்பாடம் படிச்சு வச்சுங்க, வேகமா சொல்லிக்கலாமே. அப்படி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஏறக்குறைய 1 மணி நேரத்துல முடிச்சு கொள்ளலாம். இந்த சிவபூசை கூட நல்லா பழகிட்டா, இந்த வரிசை முறைப்படி பழகிட்டால் 1 மணி நேரத்தை செய்ய முடியும். கொஞ்சம் முந்தி போனா 1.25 மணி நேரம், அவ்வளவுதான். 2 அன்பர்களும் சமய நண்பர்களும் தினந்தோறும் திருமுறை படிக்கணும். காலையில பூசை முடிச்ச உடனே உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருந்தா படிக்கலாம். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, பூசை முடிச்சுட்டு உடனே அலுவலகத்துக்கு போனோம் இல்லை மற்ற பணிகளுக்கு போனோம்னா மாலையில ஓய்வு கிடைக்கிற போது வந்த உடனே தினந்தோறும் ஒரு பதிகமாவது படிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் ஒரு பதிகமாவது படிக்கணும். நம்ம வழிபாடு பண்ணுகிற போது பஞ்சபுராணம் சொல்றோம் அல்லது 12 திருமுறை சொல்றோம். நேரத்துக்கு ஏற்ப 12 திருமுறை சொல்லணும். ஆனா நம்ம சான்றோர்கள் ஆறுமுகனாவது காலத்துல நம்ம கோயில் எல்லாம் 12 திருமுறை சொல்றதுக்காக விடமாட்டாங்கன்னு அன்னைக்கே அவர் உணர்ந்துட்டாரு ஆறுமுகனாவரார். அதனால எதிர்காலத்துல 12 திருமுறை பாடத்துக்கெல்லாம் கோயில்ல விடமாட்டாங்க, ஓதுவார்கள. அதனால 5 பாடலாவது சொன்னா போதும்னு ஆறுமுகனாவது காலத்துலதான் பஞ்சபுராணமே வந்தது. அதுக்கு முன்னாடி 12 திருமுறை தான் சொல்லணும். அதுலயே 14 பாட்டு வந்துடும். 8ஆம் திருமுறையில திருவாசகம் திருக்கோவையார், 9ஆம் திருமுறையில திருவிசைப்பா திருப்பல்லாண்டு சேர்த்தா 14 பாட்டு வந்துடும். எப்படி 14 நூல்கள் சாத்திரமோ அது போல தோத்திரமும் 14 நூல்கள் தான். ஆனா நம்ம சொல்லும் போது திருவாசகம் 8ஆம் திருமுறைன்னு சொல்லுவோம். அது 2 பிரிவா இருக்கும். திருவிசைப்பா 9ஆம் திருமுறை 2 பிரிவா இருக்கும். அதை நம்ம சொல்லும் போது சொல்றது இல்லை. ஆனா பாடும்போது இதுலையும் பாடுவோம் அதுலையும் பாடுவோம். அதனால இதுவும் 14 அதுவும் 14 தான். அதனால நம்ம தினமும் பூசை பண்ணுகிற போது நேரத்தினுடைய அருமை கருதி பஞ்சபுராணம் சொல்லிக்கலாம். ஆனா தினந்தோறும் ஒரு பதிகம் படிக்கிறதுக்கு பாராயணம் பண்ணி கொண்டே வர வேண்டும். அப்புறம் வாய்ப்பு நேருகிற போதெல்லாம் இருசாராரும் பாடல் பெற்ற தலங்களை சென்று வழிபாடு செய்ய வேண்டும்.
எல்லா கோயிலும் உயர்ந்ததுதான். அது வந்து எல்லா கோயிலும் இருக்கிற சாமியும் பெருமான் தான், கைலை நாதன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். கைலாய நாதனையே காணலாமே ஒரு பதிகம் இருக்கிறது நம்முடைய திருமுறையில. அதுல பல தலங்களை சொல்லி கைலாய நாதனையே காணலாமே, அதெல்லாம் கைலாயநாதன் தான் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல், இந்த பதிகம் முழுது அப்படி இருக்கும். இறுதி ஒவ்வொரு பாடல் இறுதியிலே கைலாயநாதனையே காணலாமே, கைலாயநாதனையே காணலாமேன்னு இருக்கும். எல்லா தலங்களையும் சொல்லி கைலாயம் அந்த தலங்கள்ல கைலாயம் தான் இருக்கிறார், வேறு பேர்ல இருக்கிறார். இந்த தலத்துல சுகவீரேஸ்வராக இருக்கிறார். எங்க திருக்கழுக்குன்ற குலதெய்வம் வேதகிரீஸ்வரா இருக்கிறார். சைதாப்பேட்டையில காரணேஸ்வரா இருக்கிறார். நான் இருக்கிற பொழிச்சலூர்ல அகத்தீஸ்வரா இருக்கிறார். ஆனா எல்லாமே கைலாயநாதன் தான். அதனால அவர் தான் இருக்கிறார் எல்லா இடத்துலையும். இருந்தாலும் பாடல் பெற்ற தலங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு. மூவர் பெருமக்கள், நம்முடைய மாணிக்க வாசகர், நால்வர் பெருமக்கள் எல்லாம் சென்று சென்று அவர்கள் பாடி அருளிய பதிகங்கள் கிடைத்த தலங்கள் எல்லாம் தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள் என்று நம்முடைய சான்றோர்களால் போற்றப்படுவது. அதனால அந்த தேவார பாடல் பெற்ற தலங்களை வாய்ப்பு நேருகிற போதெல்லாம் சென்று சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அது தலப்பயணமாக சென்று அன்பர்களோடு சென்று வழிபடுவது நம்முடைய சமயத்துல ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாவுக்கரசர் பெருமான், ஞானசம்பந்த பெருமான் அவர் போகும்போது அவரோட நிறைய அன்பர்களை அழைத்து கொண்டு போனார் என்று பெரிய ஒரு இடத்துல நாம் பார்க்கிறோம். அதுபோல நாம தலப்பயணங்கள் செல்கிற போது அன்பர்களோடு இணைந்து பேருந்து அல்லது சிற்றுந்து பிடிச்சு அதுல போய் ஒரு தலங்களா பார்க்க, வரிசையா அப்படி பார்க்கிற ஒரு முறையை வைத்துக்கொண்டு அப்படி திருமுறை தலங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் தேவாரம் கிடைக்காதது இருக்குது. ஆனா தேவாரத்துல அந்த தலம் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி ஒரு 300 சில தலங்கள் இருக்குது. அது வைப்பு தலங்கள் என்று பெயர். வாய்ப்பு நேர்ந்தால் அந்த தலங்களையும் சென்று வழிபாடு செய்யலாம். இப்படியெல்லாம் ஒரு பழக்கத்தை, நெறிமுறையை நாம் உண்டு பண்ண வேண்டும். அப்புறம் இந்த சிவபூசை, இந்த தீக்கை பெறுகிற அன்பர்கள் எல்லோருடைய அன்பு செலுத்த வேண்டும். பொதுவாகவே எல்லாருக்கும் அன்பு செலுத்தலாம், தீக்கை பெற்றாலும் பெறாவிட்டாலும். ஆனால் தீக்கை பெற்ற அன்பர்களுக்கு மற்ற அன்பரிடத்துல ஒரு அன்பு செலுத்துகிற தன்மை வேண்டும். அவங்க மேல கோபப்படுறது, அவங்க மேல வேற மாதிரி எண்ணம் கொள்ளுதல், அவங்க மேல அவங்க கொஞ்சம் தொண்டு அதிகம் செய்தாங்கன்னா நமக்கு பேர் வரலன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கும். எல்லாம் எது நடந்தாலும் அது திருவருளால் நடப்பது. நமக்கு திருவருளில் அவர் செய்கிற திருவருள் இருக்கிறது என்று கருதி கொள்ள வேண்டும். அது மேல பொறாமப்படுறதோ அல்லது வேறு மாதிரி எண்ணுவதோ ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதனால கோபம் வரக்கூடாது. வர்ற இடத்துல சில இடத்துல கோபம் வரதான் செய்யும். வீட்டுல பையன் தப்பு பண்ணா கோபம் வரதான் செய்யும். ஆனா அன்பரிடத்துல கோபப்படக்கூடாது. இதெல்லாம் நாம ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு இதெல்லாம் மனதில் உள்வாங்கி கொண்டு இந்த தீக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தீக்கையில என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் சிங்கார பேசுகிற போது சொன்னார். ஒன்றை தீமையை கெடுத்து நன்மையை கொடுத்தல், அதுதான் அடிப்படை. தீமை என்பது நம்முடைய உடம்பில், உணர்வில் நாம் செய்த இதுகாலம் செய்து வந்த அந்த வினைகளை எல்லாம் நீக்குதல் ஒண்ணு, பார்வையினாலே நீக்குதல். அப்புறம் தீமையை தீர்த்தல் அது. அதுக்கப்புறம் நன்மையை கொடுத்தல், உபதேச மந்திரத்தை காதல சொல்ல நன்மையை கொடுத்தல். இந்த 2 நிகழ்வுகள் தான் இப்ப நடக்க போறது. அதுல முதல்ல எல்லா அன்பர்களையும் அழைத்து வந்து அவர்களை பார்த்தல், தொடுதல், மானதம் என்று 3 வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் கண் புருவ நடுவை நான் பார்க்க, என்னுடைய நீங்கள் பார்க்க, பார்வையினாலே பக்குவப்படுத்துதல். அடுத்து தொடுவதனாலே ஸ்பரிசம் என்று பெயர். முதல்ல பார்ப்பது என்பது நயனம், நயன தீக்கை என்று பெயர். அது திருநோக்கம் செய்தல் என்று பெயர். அடுத்தது தொடுதல், ஸ்பரிச தீக்கை என்று பெயர். தொடுவதனாலே ஒரு பக்குவப்படுத்துதல். அப்படி தொடுகிற போதே மனதாலே உங்களுடைய ஆன்மாவை தீண்டி தூய்மைப்படுத்துதல். இந்த 3 வழிபாடு இங்க இருக்கிற 70 அன்பர்கள் யாருக்குறைய இருக்கிறீர்கள், 70 பேருக்கு செய்யணும். அது எவ்வளவு நேரம் ஆகுன்னு பாருங்க, மணிக்கு 11 ஆக போகுது. அந்த 70 பேருக்கு அது பண்ண பிற்பாடு நாம் எல்லாம் இனிமேல் வேற வேற நிலையில் இல்லை, எல்லாரும் ஒரு நிலையில சைவர்களாக சிவனடியார்களாக இருக்கிறோம் என்ற வகையில ஒரு நூல் சாத்தி அதுக்கப்புறம் இங்க வேள்வி செய்யப்படும். இந்த வேள்வியில ஏற்கனவே பல அன்பர்களுக்கு தெரியும். இந்த இதற்கென்று சில பாடல்களை, பதிகங்களை எங்களுடைய குருநாதன் பெருமக்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதுல ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் அருடைய நமசிவாய பதிகம், சுந்தரமூர்த்தி சாவனுடைய தவநெறி பதிகம், மாணிக்கவாசகருடைய சிவபுராணம் நமச்சிவாய தொடங்குகிற இந்த 4 பதிகங்கள் முதல்ல விநாயகருக்கு அகவல் சொல்லி இந்த 5 பதிகங்கள் சொல்லி வேள்வி நிறைவு செய்து அப்புறம் எழுந்தருளை பண்ணி இறைவனை தீமுகத்திலிருந்து திருக்குடங்களில் இறங்குமாறு வேண்டி அதை வழிபாடெல்லாம் செய்து மலர் வழிபாடு செய்து நேரத்தினுடைய அருமை கருதி பஞ்சபுராண விண்ணப்பம் சொல்லி திருவடி விண்ணப்பம் சொல்லி இந்த வழிபாட்டை நிறைவு செய்து முதல்ல விசேடரிக்கை பெறுகிற நண்பர்களுக்கு அந்த திருக்குடங்களை எல்லாம் கொடுத்து தக்க இடத்தில் அமர வைத்து அவர் கும்பலை சொல்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும்.
அதனைத் தொடர்ந்து அவர்கள் வேறு உடை மாற்றிக்கொண்டு இதுகாலம் செய்து வந்த சந்தி வழிபாட்டை மீண்டும் ஒரு முறை கட்டாயம் செய்யணும். ஏன்னா இதுகாலம் சமயதீக்கை பெற்ற போது சொன்ன மந்திரம் வேற, அது என்னையோட நிறைவு பெறுகிறது. அடுத்து சிவதீக்கை பெறுகிற போது இன்னொரு புதிய மந்திரம் உங்களுக்கு சொல்லப்படும். அதனால நாம் இதுகாலம் செய்து வந்த மந்திரத்தை இன்றைக்கு அடுத்த நிலைக்கு செல்லுகிற போது நிறைவாக ஒரு முறை அதை மீண்டும் ஒரு முறை அந்த 5 எழுத்தை எண்ணுதல் வேண்டும். முறைப்படி திருநீர் அணிந்து கொண்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த 5 எழுத்தை எண்ணி முடித்து வர வேண்டும். அதற்கு இடையில முதல்ல சமயதீக்கை அன்பர்களுக்கு திருநீர் எடுத்து ஓமச்சாந்தெல்லாம் வைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்யப்படும். நீங்க வந்தவுடன் ஒவ்வொருவராக அழைத்து வந்து உங்களை உட்கார வைத்து உங்களுக்கு புதிய மந்திர உபதேசம் செய்து சிவலிங்க திருமையை எடுத்து கொடுத்து உறுதிமொழி எடுத்தல். நம்முடைய காரைக்கால் அம்மையார் அருமையா ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அது எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன், எனக்கு அவனை கொண்டேன், பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் அப்படின்னு அருமையான ஒரு பாடல். பிரானா கொள்வதுன்னா தெரியாதவனாக வைத்துக் கொள்வதுன்னு அர்த்தம். பிரான்னா தெரியாது இருப்பவன் அர்த்தம். எப்பவும் பெருமான் பிரியாதான் இருக்கிறான். நாம் அந்த திருமேனியை வாங்கி கொள்ள திருமேனியை நம்ம பிரியாம வைத்துக் கொள்ளணும். நம்ம உள்ளூர்ல இருந்தா நம்ம வீட்டுல வச்சுக்கலாம், வெளியூருக்கு போனா நம்ம கூடவே எடுத்துன்னு போயிடும், பிரியாம இருக்கணும். அது போல அந்த பாடலை சொல்லணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இங்க சொல்லும் போது சொல்லிதான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து உணவை ஏற்றுக்கொண்டு செவதீக்கை பெறுகிற அன்பர்கள் நாளை காலையிலிருந்து செய்ய தொடங்கணும். சமயதீக்கை பெறுகிற அன்பர்கள் வாய்ப்பு இருக்குமானால் இன்றைக்கு மாலையில் செய்ய தொடங்கணும், இல்லை நாளையிலும் செய்ய தொடங்கணும் தெரிவித்துக் கொண்டு அருமையான இந்த வழிபாட்டை இங்கே செய்வதற்கு ஆண்டுதோறும் செய்ய வேண்டும் என்று விரும்பி ஏற்பாடு செய்திருக்கிற முருகநாயனார் திருமண அன்பர்களுக்கும் அஷ்டஜாம வழிபாடு சிவடையார் திருக்கூட்ட அன்பர்களுக்கும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு எனக்கு மிக்க துணையாக இருக்கிற நம்முடைய சேலம் பன்னீர் திருமணி மன்ற அன்பர்கள் சிங்காரம் உள்ளிட்ட அந்த அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டியும் வாழ்த்தையும் சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து தொழிலில்லாமல் செய்வேன் என்ற உறுதிப்பாட்டை மனதில் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் இருபாலன் அந்த வழிபாட்டினுடைய முழுமையான பலன் 100 விழுக்காடு உங்களுக்கே சேரும். நீங்க தவறிவிட்டால் உங்களுக்கு செய்து வைத்த பாவம் என்னை சேரும். எனக்கு அது வாராமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி உண்மையான செய்வர்களாக, உணர்ச்சி உள்ள செய்வர்களாக, தமிழ் சார்ந்த நிலையிலே நாம் இனியாவது வாழ வேண்டும். வழிபாட்டு முறையில பெரும்பாலும் வடமொழி புகுத்தப்பட்டு நம்முடைய மொழி புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எண்ணி பார்த்து தமிழ் வழிபாட்டை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று விரும்பியவர் சூளை சோமசுந்தர நாயகனுடைய மாணவராக விளங்கிய மறைமலை அடிகளார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த தமிழ் வழிபாட்டை அவர் தொடங்கி மீளப்படுத்தி வைத்தார். 100 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. 1911 அவரே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அம்பலவான பெருமானுக்கு அவர் வாழ்ந்த பல்லாவரம் மாளிகையில அவரே அதை செய்து காட்டி அந்த தமிழ் வழிபாட்டை மீளப்படுத்தினார். ஏறக்குறைய 1911 இன்னைக்கு என்ன ஆண்டு? 2026 இருக்கணும். 114 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனாலும் முழுமையாக வழிபாட்டில் தமிழ் இல்லை. அதனால இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிற நாம் இந்த வழிபாட்டில மிக ஊற்றமாக இருக்க வேண்டும். நம்முடைய தாய்மொழியில அருளாளர் பெருமக்கள் அருளிய திருமுறைகளை சொல்லி செய்து கொள்கிற வழிபாடு. இந்த தமிழெல்லாம் வழிபாடு பண்ணலாமான்னு கேட்பாங்க நிறைய பேரு. அதெல்லாம் கேட்கிறவங்க கேட்டுட்டு இருக்கட்டாங்க. இறைவனை எல்லா மொழியாலும் ஏற்றி தொழலாம் என்பது நம்முடைய கடவுள் கொள்கை. நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் நல்லம் என்கிற தலத்துல பாடுகிற போது எல்லா மொழியாலும் ஏற்றி தொழுதார்கள் பாடியிருக்கிறார். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ஞான குழந்தை பாடியிருக்கிறது. அதுபோல நாம் நம்முடைய தாய்மொழியில் நம்முடைய திருமுறைகளை கொண்டு செய்து கொள்வது நமக்கு இருக்கிற தனி உரிமை. அதனால அதை ஊற்றமாக இருக்க வேண்டும். அப்படி செய்கிற அமைப்புக்கு ஒரு திருமணம் அமைய வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் விரும்பினார். அவர் காலத்தில் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அவர்களுடைய நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பலகால் நான் எண்ணிக்கொள்வேன். அவர் திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகம் என்ற ஒரு அமைப்பை 1938-39 தொடங்கினார். மறைமலையடிகள் அதை தொடங்கி வைத்தார். அது ஒரு 7 ஆண்டு 10 ஆண்டு நடைபெற்றது. அப்புறம் பல்வேறு சூழலில அது நடைபெற முடியும். அப்படி நடைபெற்றுகிற போதே ஒரு இதழ் ஒன்று ஆரம்பித்து நடத்தினார். நம்ம கொள்கைகளை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய திருமுறைகளை தமிழ் சார்ந்த நிலையிலே
பரப்புவேன் சொன்னால் ஒரு இதழ் வேண்டும் என்று விரும்பி ஒளி என்று ஒரு இதழ் தொடங்கினார். நான் பிறந்தது 52, அவர் தொடங்குறது 1940 தொடங்கினார். நான் பிறகுவதற்கு 12 ஆண்டு முன்னாடியே தொடங்கினார். ஒளி என்று இதழ் பெயர் வைத்து தமிழ் மக்கள் வாழுகிற இடமெல்லாம் திருமுறை ஒளியும் தமிழ் ஒளியும் பரவ வேண்டும் என்று ஒளி என்ற இதழ் தொடங்கினார். அது சில ஆண்டுகள் நடைபெற்று அந்த அமைப்பு செயல்படாமல் போனது போல இதுவும் செயல்படாமல் போனது. அது எப்படியாவது மீளப்படுத்த வேண்டும், தொடங்க வேண்டும் என்று பலகாலம் எண்ணியிருந்தேன். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே விழுப்புரத்தில் சில நண்பர்கள் நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பில் ஒரு இதழ் தொடங்க போகிறோம் என்று சொல்ல அந்த பெயரையே சொல்லி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அவர் இந்த தமிழ் சார்ந்த நிலையிலே இந்த வழிபாட்டு முறைகளை தீக்கை போன்றெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு ஒரு அங்கீகாரம் தருகிற வகையில் ஒரு மடம் அமைய வேண்டும் என்று விரும்பினார். அதை நம்முடைய கோவை வசந்தகுமார் ஐயா அவர்கள் என்ற தந்தையாரிடத்துல நாங்களே அமைத்துக் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனா அப்பா ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தார். அப்புறம் அவருக்கு நாள் ஆக ஆக அவருக்கு உடம்புல ஏற்பட்ட நலிவு காரணமாக அந்த சிந்தனையை அவர் அப்படியே வைத்து விட்டார். நான் இடையில எப்பாவது கேட்பேன், என்னப்பா சொன்னீங்க? அவரும் சொன்னாரு நீ பேசாம இருக்கிறேன்னு. எங்கப்பா உடம்பு வயதாயிடுச்சு, கையெல்லாம் நடுக்க வந்துட்டுது, இந்த வயதுல போய் எங்க தொடங்கி இதெல்லாம் நம்ம நடத்துறது, அதனால திருவருள் இருந்தால் அது நடக்கும் என்று சொல்லி அவர் காலம் முடித்து போனது. அதே சிந்தனை நான் இருப்பேன். அண்மையில அது பந்தமான ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இயல்பாக ஏற்பட்டு வேற ஒரு துன்பத்தில் இருக்கிற ஒருவருக்கு ஆறுதலுக்காக சொன்னபோது உடனடியாக அது நிறைவேறுகின்ற சூழலை இறைவனும் திருவருடன் நமக்கு கூட்டி வைத்திருக்கிறது. அப்படி ஒரு திருமடம், தமிழ்ச்சைவ ஞான திருமடம் என்ற ஒரு மடம் நம்முடைய பவானிக்கு அருகில் இருக்கிற கவுந்தப்பாடி என்கிற ஊர்ல அண்டமுழுதையார் கோயிலுக்கு பக்கத்துல, அதான் கோயில்னா அடுத்த சிவரி நம்ம மடம். அப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டு அங்கே கட்டட பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அநேகமாக ஜூலை மாதத்திலே நடைபெற இருக்கிறது. அந்த மடம் தொடங்கி வைக்கிற ஒரு வழிபாடு நடைபெற இருக்கிறது. அது அழைப்புகள் எல்லாம் தயார் செய்து உங்களுக்கெல்லாம் புலனம் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படும். எல்லோரும் திரளாக வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் எந்த மடத்திலே பெற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் எல்லாம் தமிழ் சைவ ஞான திருமணத்தில் தீக்கை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற ஒரு நிலை நமக்கு வர வேண்டும். சைவத்தையும் தமிழையும் என்றென்றும் பாதுகாக்கவும் பரப்பவும் இந்த மடம் தொண்டு செய்ய இருக்கிறது. அதை எல்லோரும் இந்த தீக்கை ஏற்றுக்கொள்ளுகிற அன்பர்கள் எல்லோரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இப்போது நான் முன்னே சொன்னது போல அந்த பார்த்தல், தொடுதல், மானதம் என்ற 3 நிகழ்வு நடைபெறுகிறது. 70 அன்பர்கள் ஏறக்குறைய 50 பேருக்கு மேல சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு வயது 74, இன்னும் ஒரு 2-3 மாதம் 75 வயது. ரொம்ப நேரம் இந்த மாதிரி உட்கார்ந்து செய்ய முடியல. 180 பேருக்கு 190 பேருக்கு தான் செய்திருக்கிறாங்க. காலையில தொடங்கி மாலை வரையில அப்படியே உட்கார்ந்த நிலையில அப்படியே எல்லோரும் தொடுதல் பார்த்தெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனா இப்ப இந்த வயது அதிகமாக ஆக இயல்பாக அந்த உடம்புக்கு இருக்கிறது, மனதுல தெம்பு இருக்கிறது, மனதுல உறுதி இருக்கிறது, ஆனால் உடம்புக்கு அந்த உறுதி இல்லை. அதனால 50 பேருக்கு மேல சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா இடையில திடீர்னு இன்னைக்கு ஒரு 20 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சீனிவாசன் நம்ம செங்காரவன் சொன்னார்கள். சரி, அன்பர்கள் நம்பி வந்துட்டாங்க, இல்லைங்க 50 பேரோட நிறைவு செய்துக்கிறேன்னு சொன்னா அவங்க மனது புண்படும். அப்படிலாம் புண்படுத்தக்கூடாது. அவங்களே அன்பையும் அவருடைய அன்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பி வந்தவர்களை நாம் போற்ற வேண்டும். இந்த குருநாதர் அழகரடிகள் சொன்னார். நான் சொன்னேன், நிறைய சொல்லினே இருப்பார், ஏதாவது வேலை சொன்னா சொல்லினே தொடர்ந்து சொல்லினே இருப்பார். அப்போ கஷ்டமா இருக்கும்ல செய்யறதுக்கு, தொடர்ந்து வேலை சொல்லினே இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. அப்ப நான் சொல்லுவேன், தொடர்ந்து சொல்லினே இருந்தா வருத்தமா இருக்காதா, ஏன் நீங்க சொல்லினே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அது எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, அப்படி இல்லை, நம்ம பணியை சிறப்பா செய்யணும்னா அது சொல்லிட்டு தான் இருக்கணும். அதே போல அவங்க ஏதாவது நமக்கு சொன்னாங்கன்னா அது அன்பா ஏற்றுக்கொள்ளணும். அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க நம்ம அவசரமா வெளியில ஒரு ஊருக்கு போயிருப்போம், அந்த பக்கத்துல இருப்பார் ஒருத்தர், பக்கத்துல தாங்க எங்க வீடு, ஐயா நீ ஒரு முறை வந்து அப்படி கால் கட்டி அப்படி வச்சுட்டு வெளியில வந்திருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, இல்லைங்க இந்த முறை வாய்ப்பு இல்லை, நான் அடுத்த முறை வரேன்னு சொன்னா எவ்வளவு மனசு புண்படுவாங்க. அதனால பரவாயில்லன்னு போய் உள்ள போனா உடனே வர முடியாது. உள்ள போய் காலை வச்சுட்டுங்க உடனே வெளியில எடுத்து வந்து போயிட முடியுமா? சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க, வந்து ஒரு 8 கால் வச்சுட்டு போயிருங்கன்னு. அப்படி 8 கால் வச்சுட்டு போயிட முடியுமா? உள்ள போனா உட்காரணும், பேசணும், அப்புறம் அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, குடிக்கணும், வற்புறுத்தி சாப்பிட சொன்னா வேற வழி இல்லைன்னு சாப்பிடணும். இதெல்லாம் நேரம் ஆகுதான் செய்யணும். அதெல்லாம் மனதில் பொறுத்து கொண்டு அவங்க அன்பை நாம் மதிக்க வேண்டும், அவங்க நம்பிக்கையை நாம் போற்ற வேண்டும் சொன்னார். அப்படி அது சொல்வார். அதை அடிக்கடி நினைத்து கொள்வேன்.
அதனால வந்த இடத்துல இவங்க திடீர்னு வந்துட்டாங்க நம்பி, எப்படி இருந்தாலும் ஐயா செய்து வச்சிருவாரு அப்படின்னு நம்பி வந்துட்டாங்க. இப்போ சீனிவாசன் சொன்னாலும் பரவாயில்லைங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஐயா கிட்ட சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, சிங்காரவேல் சொல்லுவாங்க, ஐயா சொல்லுங்க. அவங்க ஒரு கால் என்னுடைய வருத்தம் கருதி இல்லைங்க வாய்ப்பு இல்லை, நீங்க அடுத்த முறை பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட சிங்காரம் கற்றுட்டாருன்னு தான் போடுவாங்க. என் மேல ஒன்றும் கருத்து பண்ண மாட்டாங்க, என்கிட்ட சொல்லவே இல்லையா அவங்க. ஆனால் சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க ஐயான்னு. நான் சொன்னேன் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் இப்படிதான் நடக்குது. 50 பேர் சொல்லுவாங்க, 80 பேர் உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி நடக்கும். அது என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த அன்பை, அவருடைய நம்பிக்கையை, அவர் நம்பி வந்ததை நாம போற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறேன். என்னன்னா அவர் 30 பேர் சமயம் சொன்னார், நான் 35 புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப 49 பேர் உட்காந்துருக்கீங்க, 14 பேருக்கு புத்தகம் இல்லை. அதுதான் கொஞ்சம் மனசு நெருடலா இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் புத்தகம் கொடுக்க முடியலையான்னு, அது ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்தாவது கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஏற்பாடு பண்ணிருப்பான்னு கருதுகிறேன். அதனால எப்பவுமே நம்ம ஏதாவது நிகழ்ச்சி சொன்னா அந்த நிகழ்ச்சியில நாம பங்கு கொள்ளுன்னு சொன்னா முதல்லயே சொல்லிடணும். சொல்ற இடத்துக்கு போய் அங்க போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. நேற்று சொல்லியிருந்தா கூட நேற்று 3:30 மணிக்கு மேல தான் புறப்பட்டேன். வரும்போது நான் கூட ஒரு 10 புத்தகம் கையில் எடுத்துக்கிட்டு போறேன் வண்டியில. அது என்ன கஷ்டமா நினைக்கிறேன். அதனால இனிவரும் காலங்களில் அப்படி நீங்கள் செயல்படுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர்கள் மனத்தையும் புண்படுத்தக்கூடாது என்பதற்காகவும், எனக்கு கொஞ்சம் வருத்தம், ஒரு மணி நேரம் உட்கார்றது கஷ்டமா இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களையும் இணைத்து இந்த வழிபாட்டை செய்து வைப்பேன் என்பதை சொல்லி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் கிருஷ்ணாபுரி. சுந்தரம் பாலன். மகாலட்சுமி சுந்தரசேகரன்.
சிவ மாலா நாகேஸ்வரன்